அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். திருச்சபை வாழ்வதே நற்செய்தியை அறிவிப்பதற்கு என்று திருச்சபையுடைய கோட்பாடு சொல்லுகிறது. நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பது தான் தலையான கடமை என்று சொல்லி பொழுது சின்னப்பர் கூட அழகாக தன்னுடைய மடலிலே சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிற மக்களோடைய சேர்ந்து அவர்கள் எப்படிலாம் நற்செய்தி அறிவிக்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறார்கள், எந்தெந்த விதத்தில் நற்செய்தி அறிவிக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். அப்பேற்பட்ட இந்த நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அருள் சகோதரி ஜெயா சூசை இவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் சிஸ்டர். இந்த நற்செய்தி மலர்கள் என்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சிஸ்டர், உங்கள் பேர் வந்து ஜெயா சூசை இல்லைங்களா? நீங்கள் எந்த மறை மாவட்டம், உங்களோட நேட்டிவ் என்னங்க? மறை மாவட்டம் வந்து கோட்டார் டைசிஸ். கோட்டா டைசஸ். அப்புறம் எனக்கு ஒரு சொந்த ஊர் வந்து ஒரு ஸ்மால் கிராமம் ராமநாத சின்னப்புதூர். ஓகே ஓகே. அங்கே உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன். பெற்றோருக்கு வந்து 7 பிள்ளைங்க. நான் 7வது பொண்ணு. ஓ, கடைக்குட்டி. கடைக்குட்டி. அப்புறம் 2 பிரதர், 2 அண்ணன். அப்புறம் வந்து எனக்கு வந்து 4 அக்கா. ஓ, சரி சரிங்க. அப்புறம் அவங்கள என்ன கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க? அவங்களாம் எப்பவுமே எல்லாரும் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் மை ஃபாதர் வாஸ், எங்கள் அப்பா வந்து சிலோனில் இருந்தார். ஓ, அம்மா தான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு 2வது சிஸ்டர், 2வது அக்கா வந்து 2 வயசுலேயே அவங்களுக்கு போலியோ வந்து 2 காலும் ஒரு கையும் ஊனமாயிட்டு. அவங்க வந்து எனக்கு தான் இன்னைக்கு நான் ஒரு சபையில் சேர்ந்து இவ்வளோ தூரத்துக்கு உங்கள் முன்னால் இருக்கிறேன்னா அவங்க தான் எனக்கு ஒரு பெரிய சாட்சி. ஓ, 2வது அக்கா, அவங்க பேரு எலிசபெத். ஓ, சரி. இப்போ யாருமே இல்லை, அப்பாவும் அம்மா எல்லாரும் ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க, அக்காவும் போயிட்டாங்க. ஆனால் அந்த அக்கா சின்ன வயசுலேயே என்னை வந்து, அப்பா வந்து சிலானில் இருந்தனால அம்மா வந்து அவங்க வீட்டிலே இருந்துக்கிட்டாங்க, அவங்க ஊர்லேயே. அதான் அந்த ஊர். அப்பாவுக்கு வந்து வடக்கன்குளம் ஆக்சுவலி. ஓ, சரி. இஸ் அ ப்ராட்டஸ்டன்ட் கன்வெர்ட்டு. அம்மாவை மேரேஜ் பண்ணிவிட்டு நைஸ்லி லெஃப்ட் அஸ். He came to our Catholic. அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க பேர் விசுவாசம்னா அதே மாதிரி தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சொந்த மூத்த அண்ணன் வந்து ஃபாதர் தன்ஸ்லாஸ். அவர் 52 வயசுல இறந்துட்டாரு. இப்போ இந்த டயபெட்டில இறந்துட்டாரு. அப்புறம் வந்து நல்ல ஒரு குடும்பம். இந்த கிராமம் கூட ஃபுல்லாக நம்ம கிறிஸ்தவங்க தான், ரோமன் கேத்தலிக்கு. சின்ன ஒரு பங்கு. ஆனால் வந்து அக்கா நாங்கள் இருந்தது மேல் மாடியில் இருந்தோம். 24 படி. நம்ம இந்த கோயிலுக்கு வரும்போது நான் பார்த்த பெரிய அவ்வளோ பெருசில் அந்த அகலத்தில் இருந்தது. காலையில் 6 மணிக்கு பூசை இருக்கும். அந்த நேரத்தில் வந்து அக்கா வந்து ரெடியாகி என்னை கூட்டிகிட்டு போவாங்க. ஊந்து 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 கீழே வந்துட்டு அப்படியே இந்த குழந்தைங்க போகும்ல, இப்படி ஊந்து போய் கோயிலுக்கு போவாங்க. முட்டெல்லாம் ரத்தெல்லாம் வரும். இப்படி அவங்க போனோடனே ஃபாதர் சொல்லுவார், எதுக்குமா நீ வர, நான் தான் உனக்கு நன்மை கொண்டு தருவேங்கிறேன், எதுக்கு வரேன்னு அவங்க சொல்லுவாங்க. வீட்டில் இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபாதர், என்னுடைய வாழ்க்கையை நினச்சி. கோயிலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு ஒரு திருப்தி ஆண்டவர் சன்னிதானத்தில் அப்படிம்பாங்க. இந்த அக்காவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுலேயே நான் ஏன் என் வாழ்க்கை இப்படிப்பட்டவங்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடாது, இந்த சின்ன வயசுலேயே எனக்கு அந்த துளிர் ஏற்பட்டது. ஆனால் சிஸ்டர் ஆகணும்லாம் கிடையாது, ரொம்ப குறும்பு. ஆனால் அந்த எனக்கு வந்து கடைசி பிள்ளைனால ரொம்ப செல்லமாக என்னைய வளர்த்தாங்க எல்லாருமே. ஆனால் அந்த அந்த அக்காவுடைய ஒவ்வொரு செய்யும், யாராவது வந்து அக்காட்ட வந்து என் பாவம் அப்படின்னு சொல்லவே விட மாட்டாங்க. என்னை விட எத்தனை பேருக்கு கண் இல்லாமல் காது இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு, இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிடுவாங்களா. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரியல் அப்படி ஒரு சகோதரியை கொடுத்ததுக்கு நான் என் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு விதையை விதைச்சது. இன்னைக்கு நான் ஒரு சிஸ்டர் ஆகணும்னு அவங்க தான் விதையை விதைச்சது. அதுக்கப்புறம் அப்பா வெளிநாட்டிலேருந்து வந்துட்டார். நான் 3ஆம் கிளாஸ் முடித்தேன், சிஸ்டர் சென்ட் ஆன்ஸில் தான் முடித்தேன். அங்கே ஒரு சிஸ்டர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப பிரியனும் அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. அவங்ககிட்ட ஆண்டவரை நான் பார்த்தேன். ஒரு சாட்சி உள்ள லைஃப், அவ்வளோ தூரத்துக்கு இருந்தாங்க. 3ஆம் கிளாஸ் முடிஞ்சோன்னா அப்பா சிலோனில் இருந்தோன்னா அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் வள்ளியூரில் கிடச்சிது, பக்க ஹிந்தி ஏரியா. அவங்க வந்து சிலோன்லேருந்து வந்தவங்க. ஆமாம், அப்பா வந்து சிலோனில் வேலை பார்த்தாரு. வேலை பார்த்துட்டு அதனால் அங்கேருந்து அங்கே ஏதோ ப்ராப்ளம் வந்துட்டுன்னு சொல்லி வந்துட்டு அவருக்கு உடனே கவர்மெண்ட் ஜாப் ஃபிஷரிஸில் கிடச்சோன்னா அங்கே ஹிந்தி ஏரியாவில் இருந்தால் கோயிலே கிடையாது ஃபாதர், கோயிலே இல்லை. அப்புறம் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போனோம். மாதத்தில் ஒரு தடவை வந்து பூசை வைப்பார் ஃபாதர், அதோட. ஆனால் அம்மா என்ன செய்வாங்க, கள்ளிக்குளம்னு பனிமாத கோயில் இருக்கு ஒரு இடம்,
ம். 8-10 கிலோமீட்டர் நடக்கணும். ஓ. சாயங்காலமே எங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கட்டி கூட்டு போயிடுவாங்க பூசைக்கு. சண்டே மாஸ் பார்க்கணுன்னு. மறுநாள் காலையில் வந்துடுவோம். அப்படி ஒரு காலையில சாயந்தரம் போய் அங்க போய் தங்கிக்குவீங்க. தங்கிட்டு அங்கே காலையில் பூசை முடிஞ்சு கூட்டு வந்துடுவாங்க. நடந்து போவீங்களா இல்ல நடந்து அங்கே போகலாம். அந்த காலத்தில் எங்கே ஃபாதர் பஸ் வசதியால 64 அந்த நேரத்துல எல்லாம் பஸ்ஸும் கிடையாது, காடு. 1964 ஆமாம் ஃபாதர். அப்போ அப்புறம் அப்பா வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ப்ராட்டஸ்டன்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டாரு. ஏன்னா மற்றபடி இங்கே நோ கேத்தலிக் அது அப்படிலாம் இல்லையா. நல்லா தான் இருந்துச்சு அங்கே. அது யார் வெறி வேத பாடம் அதெல்லாம் இருக்கும். வெரி மச் டிசிப்ளின் லைக் தட்டு. அப்புறம் இந்த ஹிந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் 9, 10, 11. அது முடித்த பிறகு நான் வீட்டில் இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு என்னை எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணும், மற்ற பிள்ளைங்கள தான் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். ஆனால் வந்து ஐ வாஸ் வெரி மச் அட்டாச் டு மை மதரு, மை பிரதர்ஸு. இவர் ஆமாம். அப்புறம் சாயங்காலம் ஜெவமால சொல்லாமல் சாப்பாடெல்லாம் தரவே மாட்டாங்க அப்படி ஒன்று. அப்புறம் வெரி நைஸ் மதர் ஐ கேன். இன்னைக்கு அவங்க இல்லாட்டாலும் அவங்க தான் எனக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அந்த வேலை கிடைச்ச பிறகு நான் வந்து ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது அதனால ரொம்ப பக்தியெல்லாம் கிடையாது. ஸ்கூல்லலாம் என் பிள்ளைங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்களாம் இருக்காங்க. கோயிலுக்கு போவேன், அம்மாவுக்கு பயந்து போய் தான் போவேன். அந்த பக்தியெல்லாம் இல்லை, ஜெபமாலை சொல்லணும். அந்த இப்போ பெரிய பாத்திமா சர்ச்சு வந்திருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய ஷ்ரைன் தாட்டு. அப்புறம் நான் தான் முதல் வொக்கேஷன் ஃப்ரம் தேர், வள்ளியூர் தூத்துக்குடி டைசிஸ் அது அப்போ. அப்புறம் மற்றது ஞானஸ்தானம் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் எடுத்தேன் வள்ளியூரில். ஆனால் எல்லாமே லீவுக்கு அங்கே ஓடிடுவோம் வீட்டுக்கு. அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு பிரதர் வந்தார் எங்கள் வீட்டுக்கு. எங்கள் அத்தை பொண்ணுக்கு விருந்து வச்சுருந்தாங்க மேரேஜ். அவர் என்னை பார்த்துட்டு சொன்னார், நீ 11th முடிச்சுட்டே இல்லம்மா, அங்கே ஒரு மிஷினரி சிஸ்டர்ஸ் ஆஃப் த அமலனையின் மறைபரப்பு சபையிலேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, தேவடைத்தலுக்கா வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, நீ போறியம்மான்னு. எனக்கே தெரியாது ஃபாதர், வாரேன்னு சொல்லிட்டேன். மை மதர் வாஸ் அவங்களுக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல, அப்படி கட்டி பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது பனைமர பட்டை இருக்குல்ல, அதில் ஒரு குழந்தை வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு ஓடுது. இவங்க பின்னாலே ஓடி இருக்காங்க. ஒரு மாதர் ஷ்ரைன் வந்தோன்னே அந்த பட்டையில் குழந்தை நின்றுட்டு, அப்போ அதுக்கு விடைய தெரியாமல் இதை பார்த்துட்டு உடனே சொல்கிறாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த ஒன்னி தான் ஆண்டவர் அழைக்கிறார், மாதம் அழைக்கிறாங்கன்னு. அப்புறம் நான் வந்து சரின்னு சொன்ன பிறகு வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லை ஃபாதர். ஒரு ஸ்கூலு, அப்புறம் கோயில், எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. இந்திய ஏரியானால பயந்து போய் எங்கேயுமே 7 மணிக்கெல்லாம் கதவை அடைச்சிருவாங்க அப்படி. ஆனால் ரொம்ப ஜெப வாழ்க்கையில் அவங்க ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. பெரிய வெள்ளிக்கிழமெலாம் வந்து வரவே மாட்டாங்க. நான் பெரிய வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு தான் பிறந்தேன். அதனால் அந்த நேரத்தை வச்சு ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. வெரி ஜென்ரஸ் உமன், எல்லாத்தையும் கொடுப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் கொடுப்பாங்க. எங்கள் அப்பா இஸ் நாட் தேட், அவ்வளவா இல்லை, ஆனால் எல்லாத்தையும் நல்லா கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து போகிறேன்னு சொன்னோன்னே எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு, எங்கள் அப்பா சொன்னால் நீ போகவே கூடாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னாரு. அப்புறம் ஹெல்ப் பண்ணதுக்கு அவர் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, அப்பாவுக்கு சாமியாருக்கு முன்னாலெல்லாம் எழுதி வைப்பாங்களாம் ஏதோ சொத்துலாம். அம்மா சொன்னாங்க, நீ கவலைப்படாத, நான் எல்லாமே உனக்கே தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கே போனோம், ஆந்திராவுக்கு போனோம். ஆந்திராங்கிறது எங்கன்னு தெரியாது, ஆனால் என் மனசில் போயிடுவோன்னு ஒரு எழுச்சி எனக்குள்ளே, ஒரு ஃபயர் மாதிரி, நம்ம போயிடுவோம். ஆனால் ஒரு கவலையே இல்லை, வீட்டை விட்டு போகணுமே, எங்கே போகணுமோ அதெல்லாம் இல்லை. ஆண்டருடைய என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்னீங்க சென்ட் பால் எந்த ஒரு சால்ட்டு பவுலில் மாற்றினாரோ ஆண்டவர், என்னை அப்படியே மாற்றிட்டாரு. அப்போ எனக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஃபாதர். ஃபாதர் கப்ரியல் வாஸ் மை ஒகேஷன் ப்ரொமோட்டர். ஜஸ்ட்டு அவ்வளோ இல்லை, ஆக்சுவலி மை மதர் அண்ட் மை சிஸ்டர் ஒன்லி இஸ் ஒகேஷன் ப்ரொமோட்டர் எனக்கு, தேவலயத்தில் இயக்குனர்னு சொல்லலாம். அப்போ அந்த பஸ்ஸுக்கு 2 நிமிஷம் தான் இருந்தது. என் கூட 2 சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க, பிள்ளைங்க, இந்த ஊரில் இருந்து. எனக்கு யாருன்னே தெரியாது. ஏறிட்டோம். அடுத்தால ட்ரெயின் திருநெல்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் நினைக்காது. இந்த எல்லாமே இருக்குது, அனிமல்ஸ் இது அதெல்லாம் இருக்குதா. ஆனால் ஒன்றுமே இல்லை, அப்படியே இருந்துட்டு மெட்ராஸ் வந்தோடனே 2 ஒரு நோவிஸ் ஒரு சிஸ்டர் வந்தாங்க. வந்தோடனே அவங்க பார்த்து, எங்களுக்கு லாங்குவேஜ் இல்லை, நாங்கள்லாம் தமிழ் தானே படிச்சிருக்கோம், இன்னும் நல்ல இது எங்களை அவங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. உடனே கூலி அரேஞ்ச் பண்ணி மேலே போனோம். இங்கே பிளாட்ஃபார்ம் ஏறி போகணும், கூலி நிறைய கட்டினாலும் நீங்களே கொண்டு வாங்க. வீட்டில் ஒரு இது கூட நான் தூங்கினது கிடையாது. ஆனால் அந்த ஆவினுடைய இது சொல்லுவாங்கல்ல, அழைத்தலில் ஒரு இது. உடனே நான் சொன்னேன், எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னோன்னே ஸ்டெப்பில் ஏறும்போது வெயில், பயங்கர வெயில், மந்தப்பமே. இந்த பாட்டு முழுவதும் கலந்துட்டு உரசி
அப்போ நான் நினச்சேன், ஒரு சின்னதை நம்ம தாங்கிக்க மாட்டோம். ஆனால் இப்போ சொல்ல நம்மளை அனுப்பி வச்சுருவாங்களோ, சொல்லாமலே போயிட்டேன் ஃபாதர். அதனால் அப்படி ஒரு கடவுள் என்னை அவ்வளோ தூரத்துக்கு மாதம் மேலே அப்போல்லாம் எனக்கு பக்திதல் கிடையாது. இருந்தாலும் நான் வந்து தடவை அந்த அருளிடைந்த மாதிரியே வாழ்க கர்த்தர் முடனே அந்த ஜெபத்தை சொல்லிட்டு கொண்டு போய் ஆந்திரா சேர்ந்தாச்சு. நாங்கள் 37 பேர் ஃபாதர், வேறு வேறு மாகாணத்துலேருந்து, வேறு வேறு ஸ்டேட்டில் இருந்து, எல்லாம் கேரளா, ஆந்திர பிரதேஷ், மேங்களூர் அப்படின்னு. எங்கள் மிஸ்டர்ஸ் ஆல்சோ ஒரு சிஸ்டர் மேங்களூரியன், இன்டர்நேஷ்னல் சபைனால. ஏன்னா ஒரு வருஷம் படித்தேன், அந்த தட்டெழுத்து படித்தேன் பார்த்தீங்களா. அப்போ கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. இனி எங்கள் ஆஃபீஸில் போட்டாங்க எல்லாத்துக்கும். அப்போ எனக்கு வந்து எந்த வேலையோ எது கேட்டாலும் நான் செய்ய மாட்டேனே சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாதுன்னே சொல்ல மாட்டேன். இட்ஸ் கிவன் த ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதுன்னு தான் நினைப்பேன். வீட்டில் ஒன்றுமே செய்தது கிடையாது, எங்கள் அப்பா செய்ய விட்டதே கிடையாது. என் பிள்ளை படிக்கட்டும் அப்படி தான் சொல்லுவேன். அங்கே ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்து 4 வருஷம் முடிஞ்சிட்டு ஃபாதர் ஃபார்மேஷன். இப்போ கதை பெரிய கதை அது. ஐ வாஸ் மேக்கிங் எவ்ரி ஒன் ஹாப்பி. ஐ ஆம் ரெடி டு டூ எனிதிங் அப்படின்னு சில சமயம் நினைப்பேன், என்னை விட எத்தனை பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கும்போது என்னையும் ஆண்டவர் ஏன் தேர்ந்தெடுத்தாரு? என்னை பற்றி எனக்கு ஆண்டவருக்கு தானே தெரியும். அதை நினச்சாலே எனக்கு ஒரு பூரிப்பு. ஒன்றும் இல்லாத என்னை வந்து ஒரு பெரிய காரியத்துக்கு கூப்பிட்டுருக்காரு. இப்போ அந்த வருஷத்தில் 1969 தான் ஜாயின் பண்ணேன். மாமா இறந்துட்டாங்க. இயர் ஆஃப் பிளெஸ்ஸிங் ஐ கேன் சே. கல்லறைக்கு கூட்டு போய் ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க. இன்னொரு மாமா ஐ குழந்தை சாமி, திருச்சி ரெக்டரா முதல்ல இருந்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை, பிரமாணிக்கமாயிரு. ஹேண்டிகேப்ட் சிஸ்டரு பிடிச்சி வச்சுட்டு அழுதாங்க. ஜெயன் நீ போய் இருப்பியா? என்னை ஜெயன் தான் கொடுவாங்க. இருப்பியா? இருந்தேன்னா எல்லா கஷ்டத்தையும் உனக்கு ஒப்பு கொடுப்பேன், ஆனால் நீ திருப்பி வந்தால் டபுள் ஆகும் அப்படின்னாங்க. ஆமாம், எலிசபெத். அது ஸ்டில் இட் இன் மை மதர் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். அவங்க இது வரைக்கும் நான் பட்டதே கிடையாது. அப்புறம் இன்னொன்று, ஃபேமிலி லைஃப்பில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் பாத. அம்மா வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாம் இருக்கும்பாங்க. ஆனால் நான் கடைசி பிள்ளையா இருந்து எனக்கு உருண்டை சோறு கொடுப்பாங்கல்ல, ஏமா காட்டுங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சரி கொடுப்பேன்னா அவங்க அப்படியே பிடிச்சிட்டு அழுவாங்க. யாருக்குமே ஒரு அந்த ஞானமே இல்லை, உனக்கு மட்டும் எப்படி அப்படின்னு. இதெல்லாம் அம்மாட்ட இருந்து தான் கண்டுபிடிச்சேன், என்ன தியாகம் பண்ணுறது, சாக்ரிஃபைஸ். அப்புறம் 4 வருஷம் முடிஞ்ச உடனே எழுதி கேட்பாங்க, எங்கே வேலை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒன்று சிஸ்டர், எஸ் ஃபாதர். அம்மா பற்றி சொன்னீங்க, உங்கள் கூட பிறந்தவங்களை பற்றி சொன்னீங்க, குறிப்பாக உங்களுடைய அக்கா பற்றி சொன்னீங்க. சிஸ்டராக போகிறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் எலிசபெத் அந்த அக்கா வந்து என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் உனக்காக ஒப்பு கொடுக்குறேன். அப்பாவை பற்றி எதுவும் சொல்லையே? அப்பா என்ன பற்றி சொன்னேன். அப்பா வந்து சிலோனில் இருந்தனால வருஷத்தை ஒருத்தர் தான் வருவார். எனக்கு கொஞ்சம் அப்பா பார்த்தாலே பயமாக இருக்கும். ஆனால் யூ ஹேவ் சோ மச் அஃபெக்ஷன் ஆஃப் மீ. இல்லை சிஸ்டர், நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அழைப்பு பெற்று நான் போகிறேன்னு சொல்கிறீங்க, அப்பாட்ட சொல்லும்போது அப்பா என்ன சொன்னார்? அவர் என்னைய ப்ளஸ் பண்ணவே இல்லை ஃபாதர், ப்ளஸ் பண்ணவே இல்லை. அப்போ இனி முழங்கால் போட்டு எப்பா சிலுவைப்படுங்க அப்படின்னா ஒன்றுமே சொல்லலை. நான் வந்துட்டேன் ஃபாதர். என்ன சிஸ்டர்? வந்துட்டேன். ஓ, அவருடைய பிளெஸிங் வாங்கிட்டு வந்துட்டேன். அவர் பண்ணாரு என்னன்னு தெரியாது. நான் கீழ்ப்படிஞ்சு முழங்கால் போட்டு அம்மா சொன்னாங்க அப்பாட்ட போய் வாங்குன்னு. அப்புறம் அவருக்கு மனசுலையும் என்னன்னு தெரியாது. போயிட்டு ஒன்று கூட சொல்லலை. அவருடைய கண்ணில் இருந்து தண்ணியே வராது, வந்தது. ஓகே வந்துட்டேன், அவ்வளோதான். அப்பாட்ட அவ்வளோ பயப்படுவேன். உருவம் கூட பெரிய இந்த மிலிட்ரியில் இருந்தனால ரொம்ப இதாக இருக்குமா. ஆனால் எனக்கு அந்த ஐ நெவர் லேக்ட் லவ் ஆஃப் மை ஃபாதர். எங்கள் அண்ணன் எல்லாருமே. ஆனால் அவர் எல்லாம் மறைஞ்சிரு எல்லாம் செய்வார். ஒரே ஒருத்தர் நான் ஐ எம் நாட் அட்டாச் டு ஹிம், அதான் அவ்வளோதான். மற்றபடி ஐ நெவர் லேக்ட் எனிதிங். ஆன பிறகு என்ன சொன்னாருங்க? அதான் ஃபாதர், அவருக்கு சோமில்லாத டைமில் நான் தான் பக்கத்தில் இருந்தேன். ஓகே. அப்போ தான் வருத்தப்படுவார். ரொம்ப ஐ வாஸ் ஸோ க்ளோஸ் டு ஹிம். அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி எங்கள் சபையில் விட்டாங்க பார்க்கறதுக்கு. அமாவாசை கன்சர்வேஷன் டே. ஒரு குழந்தைக்கு அவங்க எனக்கு என்ன செய்தாங்களோ அவ்வளோத்தையும் நான் செய்தேன். ஐ வாஸ் ரியலின்னா ரொம்ப சந்தோஷமாக. அப்போ நான் அப்படி எல்லாம் செய்வேன். எல்லாமே செய்யும்போது இப்படி வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. என் கையில் தான் ஃபாதர் இருந்தாங்க, அம்மா அப்பாவும் அப்படி தான். ஐ வாஸ் ரியலி ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அவர் அழுதாரு, நீ விட மாட்டேன் இப்படிலாம் பண்ணேன்னு ஜியா அப்படிலாம் சொல்லுவார். நான் ஐ வாஸ் ஹாப்பி. ஏன்னா சிஸ்டர் ஆகும்போது சந்தோஷப்பட்டாருங்களா? சிஸ்டர் ஆன பிறகு தான் அவருக்கு சந்தோஷம். அவருக்கு தெரியல என்னது, யாருமே போல எங்கள் வீட்டில் இருந்து இப்படி இருக்குமா இது இருக்காதா. அப்புறம் என் மேலே நிறைய அவருக்கு ஐடியா, இப்படி நம்ம படிக்க வைக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் ஆனால் ஆண்டோடைய சித்தம், ஐ எம் த ஒன்லி ஒன் ஸ்டுட் வித் ஹிம். என் வாழ்க்கையில் பெற்றோர் என்னென்ன எனக்கு செய்தாங்களோ ஆண்டவர் எனக்கு அதை டபுளாக செய்ய வச்சார்.
எங்கள் சபையும் அதுக்கு சம்மதம் கொடுத்துச்சு. ஏன்னா நான் நிறைய வேலை பார்த்தேன் எங்கள் சபையில் பிள்ளைங்களை கூப்பிட்டு வர்றதுலேருந்து மற்றபடின்னு இந்த சமூக சேவைலாம் செய்தேன்ல, அவங்களாவே சொன்னாங்க, ஜே நீ போய் பாரு, யாருக்கும் அந்த சான்ஸ் கொடுக்கல. நானாக இருந்து எல்லாம் செய்த சபையிலேருந்து ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா சோமலாமல் இருக்கும்போது அந்த சோமில்லாத நேரத்தில் கூட ஃபாதர் ஒரிங் அபவுட் எனி விசிட்டர்ஸ் கம்ஸ்னோ யாராவது வந்தாங்கன்னா ஆமாம் அவங்களுக்கு எடுத்து கூட செய் அப்படின்னு ரொம்ப ஒரு நல்ல மரணம். ஐ கேன் சே குட் டெத் இன் மை ஹேண்டு. இந்த மக்கள் வந்து கேட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த கேன்சர் வந்தால் ஒரு மாதிரி எண்ணம் வரும். நான் சொன்னேன், கடவுள்கிட்ட பெரிய பாக்கியம், நான் செய்த வேலைக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற ரிவார்டு. அவங்கள விட்டு போனேன், ஆண்டவன் மறுபடியும் அவங்களுக்கு துணைக்க. நாங்கள் 7 பேரில் யாருமே வரல, நான் தான் இருந்தேன் கூட. அதனால ரொம்ப முடிச்சது பீப்புள் வர் விட்னஸ்டு எங்கள் வில்லேஜில். அது ஒரு பெரிய இது. எல்லாமே நீ சின்னப்படியாக இருக்கும்போது எப்படியெல்லாம் செய்வாங்க அப்படின்னு அதை விட நல்லா செய்கிறேன். சரி சிஸ்டர், இப்போ வந்து அப்பாவுடையது அம்மாவுடையது உங்களோட கூட படிச்சவங்க, அதே போல் கோயில் இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க நிறைய பேர் பிள்ளைங்க. அந்த ஐ கேன் சே ஐ ஹேடு ஹிந்து ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு சிஸ்டரு, அத்தை பொண்ணு, அவங்க வந்து ரொம்ப பிரியமாக இருப்பாங்க சின்ன வயசு. இப்போ கூட பீகார் ஃப்ரெண்ட்ஸ்னும் நான் போகிறேன்னு யாருமே நம்பலை. அந்த பொண்ணுக்கு தான் ஒகேஷன் இருக்குன்னு நினச்சாங்க. அதே நேரத்தில் ஆண்டவர் வந்து என்னையை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவங்க அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஸ்கூல் கிளாஸ்மேட்டு, அவளும் நானும் ரொம்ப ரொம்ப ரேடிக்கலாக இருப்போம், ரொம்ப இதாக இருப்போம். கோயிலெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டோம், எப்போவுமே பேசிக்கிட்டு அப்படின்னு. அவன் நான் சொன்னோன்னே அப்போ இது தான் சொன்னான். சந்திரா அவங்க பேர், இன்னொரு வந்து மாசி. ஜா ரொம்ப சந்தோஷப்படுதேன், ஆனால் நீ திரும்பி வரும்போது உடுப்போடி தான் வரணும். 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தேன் ஃபாதர். இன்னும் தே ஆல் ஆர் அட்மைரிங்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவங்க லைஃப்பில் என்னெல்லாமோ நடந்துட்டு, பட் ஐ ஆம் ரொம்ப இதே ஆல்சோ. நான் அது ஒகேஷனுக்கெலாம் போனால் அவங்க வீட்டில் போய் தங்குவேன், எடுப்பேன். அந்த சர்ச்சுள்ள லைஃப்பெல்லாம் பார்க்கும்போது யார் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு, என் பெற்றோர், எங்கள் சபை எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஆண்டோடு வளர்கிறதுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது ஃபாதர். ஐ நெவர் லேக்டு. நான் ஆண்டவரை ஏதோ ஃபேமிலியை விட்டு வந்துட்டேன் அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஒன்றும் இல்லாத என்ன அவரை எடுத்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரும்போது நான் ஏன் அவருக்கு திருப்பி நிறைய கொடுக்கக்கூடாது? ஒரு வித ஃபயர் இன்மை, அந்த நெருப்பு வந்து அப்படியே எங்கே நான் என்னதாவது செய்யணும் ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் என்ன அங்கே போனோம், வெளிநாட்டு போனோம் அப்படின்னு ஒரு டிசைரே வரல. அவங்களாவே நான் அந்த அப்புறம் இங்கே வந்து இங்கே ஸ்டெலா மேரிஸ் சென்னையில் என்னை அனுப்புனாங்க. தட் ஈக்குவல் டு MSW, டிப்ளமா இன் சோஷியல் ஒர்க்கு. 2 இயர்ஸ் முடித்த உடனே எழுதி கொடுத்த பிரகாரம் அங்கே ஹேண்டிகேப்டு இதுக்கு எங்கள் காணொலியில் இல்லை, அதனால் இந்த லெப்ரசி ஒர்க்குக்கு அனுப்பிட்டாங்க. 10 வருஷம் பாம்பேயில் ஃபாதர். நான் வந்து பயணியர். அப்போ வீடுலாம் அந்த இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்டிட்டாங்க, ஒன்றுமே கிடையாது. எங்களோட 4-5 பேர் படித்தாங்க. ஆனால் அவங்க வந்து படித்தாங்க, அதை வேலை பார்த்தாங்க. வெளிநாட்டிலேருந்து உள்ள டாக்டர் சிஸ்டர், இட்டாலியன் ஒரு பண்ண அவங்களும் வந்து இந்த வேலைக்கு லெப்ரசி ஒர்க்குக்கு, தொழுநோயாளிக்கு நல்ல அழகான இடம்லாம் இருக்குது, இல்லை நோபடி வில் ஃபீல் அப்படின்னு. அவங்களுக்கு நான் என்னெல்லாம் செய்ய முடியும், அவங்களுக்கு வேறு புறக்கணிக்கப்பட்ட மக்கள், ஃபேமிலி விட்டு வந்தவங்க, ரெண்டாவது வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல்லு எங்கேயும் சேர்க்க மாட்டாங்க. அவங்க தகுதி இருந்தாலும் சில பேர் ஷூ மேக்கர்ஸ், டெய்லர்ஸு, அவங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், இப்படிலாம் நிறைய விதத்தில் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். லாங்குவேஜ் தெரியாட்டாலும் வித் மை இங்கிலீஷ், வித் மை ப்ரோக்கன் ஹிந்தி, எனிவே நான் என்னால் முடியாது ஐயோ அப்படிலாம் நான் போனதே கிடையாது. என்னை அழைத்தவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் மாதா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக என் மேலே அட்டாச்மெண்ட் வந்தது, நம்பிக்கை வந்தது. ஒரு கையில் மாதா, ஒரு மேலே ஆண்டவரை கூட்டிட்டு எங்கேனாலும் போவேன். காலையில் புறப்பட்டேன்னா சாயங்காலம் தான் வர முடியும். டிக்கெட் புக்கிங்லேருந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங்கு, அப்புறம் வந்து வெளிநாட்டிலேருந்து எல்லா மெடிசன்லாம் ஃப்ரீயாக வரும், இட்லியிலேருந்து அனுப்புவாங்கல்ல. அப்போ அவங்ககிட்ட பெரிய ஆஃபீஸர்ஸு, தே டோன்ட் நோ வாட் இஸ் அவர் லைஃப், வி ஆர் கான்செக்ரேட்டட் பீப்புள்னா. அவங்கள்ட்ட நான் என்ன சொல்வேன்னா, முதல்ல எங்கள் ஆஸ்பத்திரி வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம், நான் எங்கே வரணும்னு. அது பார்த்த பிறகு ஃபாதர் தே வில் பி வெரி ஹாப்பி. அவங்களே சொல்லுவாங்க, எங்கள் சிஸ்டர்ஸ் மறந்த மட்டும் இல்லை, கடவுள்கிட்ட அன்பை கொடுக்குறாங்க, நல்ல நீட். அப்புறம் இப்போ வெரி மச் ஹெல்ப் இஸ் கம்மிங் ஃப்ரம் எவ்ரிவேர். அப்போ ஒன்றும் கிடையாட்டாலும் இருக்கிறத வச்சு இவர் வெறு அவங்கள நல்லா சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும். அந்த விதத்தில் எப்பவுமே என்னுடைய ப்ரேயர் லைஃபு 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் போய் உட்காருவேன் கோயிலில்.
இப்போ ஒருவேளை நான் ஒரு டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் ஒரு பிரின்ஸ்பாலாக இருந்தாலும் நிறையா, ஆனால் இங்கே ஆண்டவருக்கு முன்னிலையில் ஜெபமே இல்லாத ஒரு சந்தோஷம் நிறைவு ஏதோ பெரிய காரியத்தை சாதிச்சது. அப்புறம் அந்த மக்கள்கிட்ட போகும்போது அவங்களுக்கு தெரியும் நம்ம விருப்பத்தோடு செய்கிறோமா அல்லாட்ட ஃபோர்ஸ் பண்ணி செய்கிறோமான்னு அதிலே கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் நான் பாடுவேன் பாடி அவங்கள வந்து அந்த நற்செய்திக்கு பதில் அந்த பாட்டில் எல்லாமே இருக்கும். they will feel that is we cannot go and speak about Jesus அப்படி கிடையாது. பொதுவான அதில் இண்டுக்கள் தந்தாப்புல அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த பாட்டு எல்லாமே அவங்கள படித்து அதில் வந்து அவருடைய நற்செய்தி வந்து பரப்பப்படுது. அவங்ககிட்ட இருந்து நான் ரிசீவ் பண்ணி என்கிட்ட இருந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. த ஹார்ட் ஒர்க் நான் நெவர் ஃபெல்ட் அஸ் சென்ட் பால் சேஸ்னோ மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் பாரு, உம்முடைய கிருபை எனக்கு போதும். அதனால் என்ன கஷ்டமோ எவ்வளோ தூரமோ என்ன நான் சந்திக்கணுமோ இவங்களெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷப்படுத்த முடியும் அந்த ஒன்று தான் என்கிட்ட இருந்தது. அதுக்கு நிறைய ஹெல்ப்பு மக்களும் சரி தேர் என்னை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நான் உண்மையாக இந்த கஸ்டம்ஸ்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். தே பிகம் வெரி குட் ஃப்ரெண்டு. எதையுமே நான் எங்கள் சுப்பீரியர்கிட்ட யார்ட்டையும் மறைச்சதே கிடையாது. எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்களோ எத்தனை ஹெல்ப்பர் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். ஸோ ஐ வாஸ் ஸோ நைஸ். ரொம்ப ஹாப்பி லைஃப் ஃபாதர். அது ஒரு 10 வருஷம். தொடர்ந்து பேசலாம் Yes, சிஸ்டர். அன்பு உள்ளங்களே, அருள் சகோதரி ஜெயா சூசை நிறைய காரியங்களை பற்றி சொன்னாங்க. குறிப்பாக அவங்களோட சைல்டுஹுட்டில் அவங்களுக்கு எப்படி தேவ நிலையத்தில் கிடச்சிச்சின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. தன்னுடைய அக்காவை போலியோ அட்டாக் ஆனங்காட்டிக்கு 2 கார்டு இல்லை, அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மூலியமாக தேவ நிலையத்தில் கிடச்சிச்சு. அதே போல் அம்மாவுடைய விசுவாசம் எல்லாத்தையும் விட ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை பூசை பார்க்குறதுக்கு வந்து 8 கிலோமீட்டர் சனிக்கிழமையே சாப்பாடெலாம் கட்டிட்டு போயிடுவாங்க. போய் அங்கே போய் தங்கிட்டு பூசையை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் திரும்பி வருவாங்கன்னு. எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம். கடவுளை பார்க்கணும், நன்மை வாங்கணும், திருப்பலி ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை அருள் சகோதரருடைய அனுபவங்களோடு பகிர கேட்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.